நகலங்க வேட்டக்காரன் கோயில் எத்தனை பேர் என்னாலும் போய் சாப்பிட்டுக்கலாம். இந்த உலகமே போனாலும் கறி மட்டும் இல்லைன்னு இல்லைங்க. எத்தனை ஜனம் போனாலும் கறி மட்டும் இல்லைன்னு இல்லைங்க. அது என்னங்க 300 கடை வெட்டினாலுமுங்க 5000 பேர் 10,000 பேர் 20,000 பேர் வந்தாலும் அந்த கறி அப்படியே இருந்துட்டே இருக்குதுங்க. அந்த மாதிரி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். பாலக்காடு கணவாயில் ஆரம்பித்து கோயம்புத்தூர் வழியாக பயணிக்கிற இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்துட்டு வாளையாறிலிருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும், அதாவது ஊருக்குள்ளே இப்படி நீட்டின மாதிரி 3 இடத்துல வந்து இந்த மலை வந்து பயணிக்குது. செம்மந்தி மலை, கருமலை, வெள்ளிங்கிரி மலை, இந்த மாதிரி பிரபலமான மலைகள் பேர் இருந்தாலுமே பிரபலம் இல்லாத இந்த பகுதியில் வாழ்கிற இருளர் மக்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச சின்ன சின்ன மலைகளும் நிறையா இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பிரபலமான வெள்ளிங்கிரி மலை முடிகிற இடமும் அதுக்கப்புறம் வேட்டைக்காரன் கோவில் மலை வந்து ஆரம்பிக்கிற இடமும் இதுதான். ரெண்டாவது, நீங்கள் சிவா அண்ணாவோட சிவா மீடியா சேனல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மலைகளை வந்து தெரிஞ்சுக்கலாம். வீரப்பனை பற்றின தரவுகளை நீங்கள் அந்த சம்பந்தமான வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னாலும் இது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்த வீரப்பன் வெள்ளிங்கிரி மலையை கடந்து தான் வந்து நீலகிரி மலைக்கு போக முடியும். அதாவது ஆனைக்கட்டி ரேஞ்சு, ஆனைக்கட்டி, அட்டப்பாடி, அகழி, அதில் ஏதோ ஒன்று தாண்டி முள்ளி அந்த வழியாக தான் போக முடியும். ஏன்னா இந்த மலைக்கு பின்னாடி தான் ஆனைக்கட்டி இருக்குது. இந்த மலைக்கு நேர் பின்னாடி தான் மாங்கரை அடிவாரம் இருக்குது. அங்கேருந்து ஆனைக்கட்டி ஸ்டார்ட் ஆகும். இந்த மலைகள்லாம் ஆச்சரியத்தை தான் உண்டு பண்ணும். நம்ம ஒரு இடத்துலேருந்து பார்க்கும்போது இந்த மலைக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணும். எல்லா மலைக்கு பின்னாடியும் ஊர் தான் இருக்கும். அதே மாதிரி இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும் இதோட அகலமே பார்த்துக்கிட்டிங்கன்னா 80லேருந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இப்போ நீங்கள் மாங்கரையிலேருந்து நீங்கள் மன்னார்காடு போகணுன்னா 80 கிலோமீட்டர் 85 கிலோமீட்டர் வரும். ஸோ இதோட அகலம் வந்து இப்போ என்ன சொல்கிறது, இந்த அகலத்தில் எக்கச்சக்கமான லட்சக்கணக்கான கிராமங்கள் இருக்குது. எனக்கு பொதுவாகவே இந்த மலைகளை பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்த மலைகளில் பயணிக்கணும், அங்கே நடக்கிற இந்த கலாச்சாரத்தை எல்லாம் வந்து இது பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கும். எப்படி ஒரு சிலருக்கு கடலை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும். அதே மாதிரி தான் எனக்கு வந்து இந்த மலைகளை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணும். இந்த கோயம்புத்தூர் ரேஞ்சில் வந்துட்டு இருளர் பழங்குடி மக்கள் தான் அதிகம். உங்களுக்கு தெரியும், இருளர்களின் தலைவன் கோவன், அவரோட பெயர் தான் கோவன் புத்தூர் அப்படின்னாகி அப்புறமா வந்து அது கோயம்புத்தூர் ஆச்சு. அவங்க தான் இந்த மண்ணோட மைந்தர்கள்னு சொல்லலாம். இன்னுமே வந்து அவங்க நகர வாழ்க்கை வந்து செட் ஆகாமல் மலையடிவாரங்கள்லேயும் மலைகளிலையும் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களோட கலாச்சாரமாக இன்னுமே இந்த மலைகளில் நிறைய கோவில் இருக்குது. நமக்கு தெரிஞ்சு கம்மி தான், தெரியாத நிறையா இருக்குது. அவங்க இன்னுமே காலமாக அதை வந்து வழிபட்டுட்டு தான் இருக்காங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி அவங்களோட உணவு முறை அப்புறமா கோவிலெலாம் நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் போய் பாருங்கள். இங்கெல்லாம் வந்து நிறையா தோட்டங்கள்லாம் வாங்கிட்டாங்க. இப்போது நிறையா கம்பெனிஸு, காலேஜஸ் எல்லாம் இங்கே வந்துருச்சு. இங்கே ஒரு காலேஜ் இருக்குது. இதுதான் வந்து கடைசி. இதுக்கு மேலே வந்து அவங்களோட ஊர் தான் இருக்குது. அதுக்கப்புறமா எதுவும் கிடையாது, ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான். இங்கிருந்து ஒரு 6-7 கிலோமீட்டரில் தான் வந்து அந்த வீரப்பன் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்த ஹுசைன் சாரோட கேம்ப்பு வந்து இங்கே தான் இருந்தது. அது வந்து வடவள்ளி பக்கம். அங்கே சில மக்கள் போயிட்டுருக்காங்க. இங்கே புதுசாக வந்தால் நின்று பார்ப்பாங்க, யார் என்னன்னு கேட்பாங்க. வெள்ளிங்கிரி மலை அந்த தெரியுதா? அதேதாங்க வெள்ளிங்கிரி மலை. அந்த உச்சி தான் கோயில். அந்த உச்சி தான் கோயிலுங்க. மேற்கு பாருங்க உச்சி, மேவோட அதுதான் உச்சிங்க வெள்ளிங்கிரி மலை. இந்த உச்சி வேட்டக்காரன் கோயில்.
இந்த உச்சி பாருங்க இடிஞ்சு வந்திருக்கு. ஆமாம் ஆமாங்க. இது வேட்டகரன் கோயில். ஓ அங்கே ஒரு கோயில் இருக்குங்களா? அங்க ஒரு கோயில் இருக்கு. சரி சரி வேட்டகரன் கோயில். சரி சரி சரி. வருஷத்துல 200 கடை 300 கடை வெட்டுவாங்க. ஓ அது எப்போ வருங்க? நான் வரேன். 200 கடை 300 கடை வெட்டு. எந்த மாதம் வருங்க? அது என்ன மாசம்? முடிஞ்சு போன வாரம். சரி சரி போன வாரத்துல முடிஞ்சதுங்க. சரி சரி 200 கடை 80 கடை. லாஸ்ட் அந்த அடி வர. சரி சரி சரி. அங்க பாருங்க கீழே வந்து பாருங்க ஒரு வெள்ளைய தெரியுது. இடி விழுந்து. அதேதானுங்க கோயில். மாதிரி. அதேதான் கோயில். அந்த கோடு மாதிரி அங்க இருக்கு. இடிஞ்சு வந்து அந்த கோயிலுக்கு வந்து நின்றுச்சு பாத்தீங்களா? சரி சரி அத்தா பெருசு பாறை இடிஞ்சு வந்து சரிங்க. அந்த கோயிலுக்கு வந்து நின்றுச்சு பாருங்க. அப்ப நித்த மாதிரி சக்தி உள்ள சாமின்னு பாருங்க. 200 கடை 300 கடை இதை வெட்டுறதுங்க. இந்த ஏரியா ஃபுல்லாமே இந்த ஏரியா சுத்தி ஒரு வீட்டுக்கு ஒரு கடைங்க அப்படியே கொண்டு போய் கொடுத்துருவாங்க. வேட்டகரன் கோயில்னா இத்தி நகலங்க இந்த அகலம் அந்த வேட்டகரன் கோயில். இத்தி நகலம் சரி இத்தி நகலங்க வேட்டகரன் கோயில். எத்தனை பேர் என்னாலும் போய் சாப்பிட்டுக்கலாம். இந்த உலகமே போனாலும் கறி மட்டும் இல்லைன்னு இல்லைங்க. எத்தனை ஜனம் போனாலும் கறி மட்டும் இல்லைன்னு இல்லைங்க. அது என்னங்க 300 கடை வெட்டினாலுமுங்க 5000 பேர் 10,000 பேர் 20,000 பேர் வந்தாலும் அந்த கறி அப்படியே இருந்துட்டே இருக்குதுங்க. அந்த மாதிரி கோயில் 3 நாள் நிக்காம சாப்பிடலாம். கோயில இந்த அகலத்துக்கு அதுக்குன்னு விட்டுருக்குறாங்க. இங்க பாத்துக்கோங்க. அதுல ஒரு வந்தி இதுல ஒரு வந்தி இதுல ஒண்ணு அதுல ஒண்ணு. அப்ப அந்த காட்டுல அதுல ஒண்ணு இப்படியே பந்தி போய் பார்த்தாங்க. இதுலயும் ஒரு 10-20 வந்திக்கு அப்படியே நிப்பாங்க. அப்படியே பரிமாறுறதுக்குன்னு 100 பேருங்க. அப்படியே பூரமே பண்ணிருங்க. அதே எனக்கு அந்த வெள்ளை வந்து ஓ இதில் வழி இருக்கு எனக்கு தெரியாதுங்க. சரி சரி சரி. இந்த இதுக்கு மேல்முடி தடமலை இருக்குது. சரி தடமலை இருக்குது. ஆனால் ஃபுல்லாக இங்கே எல்லாம் தோட்டம் வந்துருச்சு. ஆமாங்க பாருங்க. அந்த ஆலமரத்துல இருந்து அப்படி சுற்றி வர பூரமே சைட் ஆகி போச்சு. இங்கே பாருங்க எங்கள் ஊர் வரல பூரமே சைட் பார்த்தீங்களா? பார்த்தேங்க. இருந்து அப்படியே அந்த ஆலமரத்துல இருந்து 80-85 ஏக்கரை பூரமே சைட்டுங்க. அதான் பூரமே சைட் ஆகி போச்சுங்க. அப்போல சைட்டில் பாருங்க வீடு அப்போல பூரா வீடு எழும்பியாச்சு. கெம்பனூர் எங்கே போகுதுங்க? கெம்பனூர்லேருந்து கெம்பனூர் நாம இப்போ இல்லை அங்கேருந்து எந்த ஊருக்குள்ளே எங்கே போகுதுங்க? இல்லைங்க நீங்கள் இப்படி நேரம் இப்படி வந்தீங்கல்ல. அதான் இல்லை கெம்பனூருக்கு அடுத்தது தாலியூருங்க. இல்லை சிட்டிக்குள்ளே போகணும்னா அதே தாலியூர் தீனம்பாளையம் இத்தலம்பாளையம் சரிங்க கலிவரம்பாளையம் வடவள்ளி. ஓகே ஓகே வடவள்ளி சரி. அப்படி ஆனால் என்ன சத்தங்க இது? என்ன சத்தம் இல்லை இது மூச்சு விடுற மாதிரி சத்தம் அல்லங்க. இதுல கிரீன் ஓடிட்டு இருக்குதுங்க. ஓகே அந்த ரூம் கட்டிட்டு இருக்கிறாங்க. சரி சரி சரி. பில்டிங் கட்டிட்டு இருக்கிறாங்க அந்த சவுண்ட். ஓகே ஓகே. பெருசெல்லாம் யானெல்லாம் 5 மணிக்கு வந்துருங்க. சரிங்க இந்த பக்கம். ஆனா வரங்க யாரும் தொந்தரவு பண்றது இல்லை. சரிங்க.